நான் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. நான் ஒரு 2 முழு பூண்டு எடுத்து தோலை உரித்து சுத்தம் செஞ்சுட்டு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து பூண்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. நான் வந்து இதில் ஒரு 2 முருங்கைக்காயும் 2 கத்திரிக்காயும் நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன்.